உண்மைகளில் வந்து 2 உண்மை இருக்குது. அதாவது இயற்கையை பற்றிய இயற்கையான உண்மை, இயற்கையை பற்றிய செயற்கையான உண்மை. அப்படி 2 உண்மை இருக்குது. இயற்கையை பற்றிய பிரம்மாண்டமான உண்மை, இயற்கையை பற்றிய எளிமையான உண்மை அப்படின்னு சொல்லிட்டு 2 உண்மை இருக்குது. இப்போ நம்ம நம்ம மூளை வந்து எதை பற்றி சிந்திக்குது அப்படிங்கிறத எது தீர்மானிக்குன்னா, நாம் உண்மையிலே நம்முடைய மூளை வந்து இயற்கையை பற்றிய இயற்கையான உண்மையை எளிதான உண்மையை யோசிக்குதா, அல்லது இயற்கையை பற்றிய பிரம்மாண்டமான கடினமான உண்மையை யோசிக்குதா? சரி, நம்முடைய மூளை எதை பற்றி சிந்திக்குது அப்படிங்கிறத வந்து நாம் தெரிஞ்சுக்கணும். இப்போது வந்து உங்களுடைய மூளை இயற்கையை பற்றிய கடினமான உண்மையை சிந்திக்குதா, அல்லது இயற்கையை பற்றிய எளிதான உண்மையை மென்மையான உண்மையை பற்றி சிந்திக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு அப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு வந்து குடிசையில் வசிக்கிறாரு, குடிசை கட்டணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா, அவர் இயற்கையை பற்றிய எளிமையான மென்மையான உண்மையை பற்றி அவர் சிந்திக்கிறாருன்னு அர்த்தம். ஒருத்தர் தனக்கு வந்து மிகப்பெரிய மாடி வீடு கட்டணும் அப்படின்னு யோசிக்கிறாரு, நீங்கள் அல்ல காங்கிரீட் வீடு கட்டணும்னு அப்போ இயற்கையை பற்றிய கடினமான உண்மை பிரம்மாண்டமான உண்மையை பற்றி அவர் சிந்திக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இந்த சிந்தனையை எது தீர்மானிக்குது அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்ற உணவு தான் தீர்மானிக்குது. நீங்கள் பழங்களையும் பச்சை காய்கறிகளையும் சமைக்காத உணவுகளை நிறைய சாப்பிட்டிங்கன்னா உங்களுடைய மூளை வந்து எதை சிந்திக்கும் அப்படின்னா, இயற்கையை பற்றிய மென்மையான உண்மைகளை பற்றி சிந்திக்கும், இயற்கையை பற்றிய எளிமையான உண்மைகளை பற்றி சிந்திக்கும். அதே நீங்கள் சமைச்ச உணவுகளை நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, உப்பு கலந்து இனிப்பு கலந்து அந்த மாதிரி சமைச்ச உணவுகளை சாப்பிட்றீங்கன்னா, அப்போ உங்களுடைய மூளை எதை பற்றி யோசிக்கும்னா, இயற்கையை பற்றிய பிரம்மாண்டமான உண்மை கடினமான உண்மைகளை பற்றி யோசிக்கும். ஏன்னா சமைத்த உணவுகளை சாப்பிடும்போது உங்களுக்கு பயங்கர வலிமை கிடைக்கும். நீங்கள் உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடுவீங்க, இனிப்பு கலந்து சமைச்சு சாப்பிடுவீங்க, அதாவது பாயாசம் அல்லது அல்வா அந்த மாதிரி. உப்பு போட்டுன்னா அது பிரியாணி, பழைய சாதம் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம், இட்லி தோசை பூரி பொங்கல் இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் சாப்பிட்றீங்களா? இந்த மாதிரி சமைத்த உணவுகளை சாப்பிடும்போது பழங்கள் காய்கறிகளை சாப்பிட்றத விட, பச்சை காய்கறிகள் பழங்களை சாப்பிட்றத விட உங்களுக்கு பல மடங்கு வலிமை எதில் கிடைக்கும் அப்படின்னா, இந்த சமைத்த உணவுகளை சாப்பிடும்போது. உப்பு போட்டு சமைச்ச உணவுனாலே அதில் உப்பு கண்டிப்பாக கலந்தால் தான் சாப்பிட முடியும். அதனால் இந்த மாதிரி சமைச்ச உணவுகளை சாப்பிடும்போது நமக்கு பயங்கர வலிமை ஏற்படும், அந்த உடம்புல பயங்கர வலிமை ஏற்படும். அப்போது நம்முடைய மூளை எதை பற்றி சிந்திக்கணும் அப்படின்னா, இயற்கையை பற்றிய எளிமையான உண்மைகளை யோசிக்காது, இயற்கையை பற்றிய மென்மையான உண்மைகளை யோசிக்காது, இயற்கையை பற்றி ஒரு முரட்டுத்தனமான உண்மை பிரம்மாண்டமான உண்மை பற்றி தான் யோசிக்கும். நாம் வந்து எளிமையாக இருந்தோம். இப்போ பழங்கள் காய்கறிகளை சாப்பிட்றீங்க, அப்போ உங்களுக்கு வந்து ஒரு சமைச்ச உணவுகளை சாப்பிட்ற அந்த வலிமை உங்களுக்கு கிடைக்காது. பழங்கள் பச்சை காய்கறிகள் பழங்களை சாப்பிடும்போது உங்களுக்கு சமைத்த உணவுகளை சாப்பிடும்போது ஒரு வலிமை கிடைக்குதுல்ல. சோறு சாப்பிடும்போது, இட்லி பூரி பொங்கல் தோசைலாம் சாப்பிடும்போது உங்கள் உடம்புல பயங்கர வலிமை ஏற்படும். அந்த வலிமை வந்து பச்சை காய்கறிகள் பழங்களை சாப்பிடும்போது உங்களுக்கு கிடைக்காது. அது வந்து அவ்வளோ வலிமைலாம் இருக்காது, மென்மையான வலிமை தான் இருக்கும், எளிமையான வலிமை தான் இருக்கும். உங்களால் முரட்டுத்தனமாக உழைக்க முடியாது. நீங்கள் பச்சை காய்கறிகள் பழங்களை சாப்பிட்டிங்கன்னா உங்களால் முரட்டுத்தனமாக உழைக்க முடியாது, நல்ல பாரமெல்லாம் தூக்கவே முடியாது. அப்போது உங்களால் வந்து கடினமான வேலைகளை செய்ய முடியாது. அதனால் கடினமானவற்றை நீங்கள் சிந்திக்கவே மாட்டீங்க, இயற்கையை பற்றிய மென்மையான விஷயங்களை தான் சிந்திப்பீங்க. நீங்கள் பச்சை காய்கறிகள் பழங்களை சாப்பிட்டிங்கன்னா குடிசையில் வசிக்கணும்னு தான் ஆசைப்படுவீங்க. இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் பச்சை காய்கறிகள் பழங்களை சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சமைத்த உணவுகளே சாப்பிடல, உப்பையே அவங்க எடுத்துக்கவே இல்லை அப்படின்னா, அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு எளிமையான மனிதர்களாக ஆகிடுவாங்க. அப்புறம் வந்து குடிசையில் தான் வசிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால் வந்து நம்முடைய சிந்தனையை எது தீர்மானிக்குதுன்னா, உணவு தான் தீர்மானிக்குது. நாம் வந்து பிரம்மாண்டமான விஷயத்தை சிந்திக்கிறோம், அல்லது நிலவுக்கு போகணும்னு ஆசைப்படுறோம், அல்லது 100 மாடி கட்டிடத்தை கட்டணும், அல்லது பெரிய காங்கிரீட் கட்டிடத்தை கட்டணும், 2-3 மாடி காங்கிரீட் கட்டிடத்தை வீடாக கட்டணும் அப்படி நம்ம யோசிக்கிறோன்னா, அதுக்கு காரணம் நாம் உண்ணுகிற உணவு தான் காரணம். சமைத்த உணவுகளை உண்ணும்போது நமக்கு உடலுக்கு கிடைக்கிற ஏராளமான வலிமை தான் காரணம். சமைத்த உணவுகள் அனைத்துமே மருந்து. சமைத்து விட்டாலே அது உணவாகிவிடாது. உணவை சமைத்தால் அது மருந்தாகிவிடும், ஊக்க மருந்து. அது நீங்கள் ஊக்க மருந்து சாப்பிட்டா எவ்வளோ அதே தான். நீங்கள் இட்லி பூரியெல்லாம் ஊக்க மருந்து. இட்லி வந்து ஊக்க மருந்தின் ஒரு பெயர், பூரி என்பது ஊக்க மருந்தோட இன்னொரு பெயர். அது மாதிரி பிரியாணி என்பது ஊக்க மருந்தோட இன்னொரு பெயர். பழைய சாதம் அதுவும் ஊக்க மருந்தோட ரொம்ப பழமையான ஊக்க மருந்து எதுனாக்கா அந்த பழைய சாதம். இதெல்லாம் சாப்பிட்டா வலிமை உங்களுக்கு பயங்கரமாக ஏற்படும். அப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப தன்னம்பிக்கை ஏற்படும். உங்களுக்கு குடிசையிலெல்லாம் வசிக்கணும்னு தோணவே தோணாது. உங்களுக்கு இருக்கிற வலிமைக்கு கண்டிப்பாக ஒரு காங்கிரீட் கட்டடம் தான், அல்லது ஒரு 10 மாடி கட்டடம் தான், அல்லது பெரிய பங்களா, அப்படி தான் உங்களுக்கு தோணும். அதே நீங்கள் வந்து ஒரு 2-3 நாளைக்கு வந்து பச்சை காய்கறிகள் சாப்பிடுங்க, அந்த இந்த சமைத்த உணவுகளை சாப்பிடும்போது உங்களுக்கு ஏற்பட்ட அந்த வலிமை வந்து அப்படியே காணாமல் போயிடும். அதனால தான் அது மாதிரி தான். அதனால் வந்து நாம் எதை எரிபொருளாக போடுறோம், நம்ம உடம்புங்கிறது ஒரு இயந்திரம் அப்படின்னா, நம்ம எரிபொருளாக எதை ஊற்றுகிறோம் என்பதை பொறுத்து தான் நமது
சிந்திக்கின்ற திறன், நமது நம்பிக்கை எல்லாமே நம்ம என்ன சாப்பிட்றோங்கிறது தான் நம்முடைய வலிமையை தீர்மானிக்குது. நம்மளுடைய வலிமை, நம்முடைய சிந்திக்கின்ற வலிமை, நம்மளுக்கு செயல்படுகின்ற வலிமை, நமது வாழ்க்கை முறை எல்லாத்தையும் நமது உணவு தான் தீர்மானிக்குது. நம்ம மென்மையாக வாழ்கிறோமா, எளிமையாக வாழ்கிறோமா, அல்லது கடினமாக வாழ்கிறோமா, மிகப்பெரிய செயல்களை செய்கிறோம், எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது உணவு தான். நீங்கள் மென்மையான உணவுகளை சாப்பிட்டா மென்மையாக தான் உழைக்க முடியும், மென்மையாக தான் சிந்திக்க முடியும். இது எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயந்தான். இது ஒன்றும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் மறுக்கவே முடியாது. நீங்கள் பச்சை காய்கறிகள், பழங்களை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் செய்கிற செயல் எல்லாமே மென்மையாக தான் இருக்கும். வேணால் சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் சிந்திக்கிற சிந்தனை எல்லாமே மென்மையாக தான் இருக்கும், எளிமையாக இருக்கும். கஷ்டமான விஷயத்தை நீங்கள் சிந்திக்கவே மாட்டீங்க, முடியாது. உங்கள் உடம்புல தெம்பு, நீங்கள் பசியோடு இருக்கீங்க, பட்னியோடு கிடக்குறீங்க, அப்போ உங்களுக்கு எதுவுமே தோணாது. உங்களுக்கு எதையும் பெருசாக எதையும் செய்ய தோணாது. ஏன்னா உங்கள் உடம்புல சக்தியே இல்லை, சக்தியே இல்லை. அப்போ ஒருவேளை உங்களுக்கு கனவு இருக்கலாம், அதை சாப்பிட்லாம், பரோட்டா சாப்பிட்லாம், இட்லி, பூரி, பொங்கல், தோசை சாப்பிட்லாம், பிரியாணி சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஆசை, கனவு இருந்துச்சுன்னா ஒருவேளை நீங்கள் பெரிய செயல்களை செய்ய முடியுங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும். அதே சமயம் நீங்கள் பழங்கள், பச்சை காய்கறிகள், பழங்களை சாப்பிட்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய வலிமை உங்களுடைய எண்ணங்களுடைய வலிமை மென்மையாகிவிடும், எளிமையாகிவிடும். அப்போ உங்களுக்கு மிகப்பெரிய விஷயங்களை சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வரவே வராது. அதாவது ஒரு 2-3 நாளாவது நீங்கள் பச்சை காய்கறிகளை சாப்பிட்ணும். நீங்கள் தொடர்ந்து ஒரு வாரம் சாப்பிட்டு வாங்க, நீங்கள் அப்படியே வலிமைக்கு ஒரு சோர்வாக இருப்பீங்க. ஒரு இட்லி, பூரி, பொங்கல், தோசை சாப்பிடும்போது ஏற்படுகிற அந்த வலிமை நீங்கள் பச்சை காய்கறிகள், பழங்களை சாப்பிடும்போது, கீரைகளை பச்சையாக கீரைகள் சாப்பிடும்போது உங்களுக்கு இருக்காது. அதாவது சமைத்த உணவுகளை சாப்பிடும்போது உங்கள் உடம்புல ஏற்பட்ட அந்த வலிமை நீங்கள் சமைக்காத பச்சை காய்கறிகளை சாப்பிடும்போது, பழங்களை சாப்பிடும்போது, கீரைகளை சாப்பிடும்போது, சமைக்காத கீரைகளை சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த வலிமை கிடைக்காது. மென்மையானவர்களாக மாறிவிடுவீர்கள். உங்கள் சிந்தனையும் சரி, செயலும் சரி மென்மையானதாக மாறிவிடும். கடினமான, முரட்டுத்தனமான வேலையை செய்ய முடியாது. இதிலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்முடைய சிந்தனையை எது தீர்மானிக்குதுன்னா நாம் சாப்பிட்ற உணவு தான் தீர்மானிக்குது. நாம் அதனால தான் ஏன் இட்லி, பூரி, பொங்கல், தோசைலாம் சாப்பிட்றாங்கன்னா, இந்த உணவை சாப்பிட்டா ரொம்ப வலிமை ஏற்படும், ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சாதிக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு வலிமை ஏற்படும். ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சாதிக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு வலிமை ஏற்படும். இது ரொம்ப ரொம்ப அதிக வலிமை தருகிற உணவுகள் இதெல்லாம். ஆனால் அதனால் நிறைய பக்க விளைவும் உண்டு. ரொம்ப அதிகப்படியான வலிமை தருகிற இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை வலிமை தருகிற உணவுகள், அதே சமயம் இது உங்களுடைய பின் விளைவுகள், பக்க விளைவுகள் இதில் ரொம்ப அதிகம். நோய்களை கண்டிப்பாக நோய்களை வரவழைக்கும். ஏன்னா அந்த ஆற்றலை நம்ம உடம்பு தாங்கிக்காது. அளவுக்கு அதிகமான வலிமை, இதெல்லாம் ஊக்க மருந்து. இது உணவை சமைத்தால் அது மருந்தாகிவிடும். அப்படி இருக்கும்போது இட்லி, பூரி, பொங்கல்லாம் உணவு கிடையாது, அது மருந்து. ரொம்ப அளவுக்கு அதிகமான ஆற்றலுடைய ஒரு ஊக்க மருந்து. அப்போது மருந்து சாப்பிட்டா என்னாகும், ஊக்க மருந்து சாப்பிட்டா என்னாகும், அதுவும் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா என்னாகும், 3 வேளையும் இந்த சமைச்ச உணவு என்கிற அந்த ஊக்க மருந்தையே நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தால் கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் நமக்கு நாடி நரம்புகள்லாம் பலவீனமாகி நோய்கள் ஏற்பட தான் செய்யும். அதுதான் இப்போதைக்கு எல்லார் உடம்புலேயும் நோயாக இருக்குது. வீட்டுக்கு வீடு எல்லாருமே 40 வயசுக்கு மேலே எல்லாருமே கண்டிப்பாக நோயோடு தான் இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் இந்த விஷயந்தான், இந்த ஊக்க மருந்து. நாம் உண்ணுகிற ஊக்க மருந்து, சமைத்த உணவுகள் அனைத்துமே ஊக்கம் மருந்து. இது ரொம்ப அதிகப்படியான வலிமையை தருகிற மருந்து. அதனால் அது சமைக்கும்போது சுவையாக இருக்குது, ரொம்ப வலிமையை தருவதாக உணர்கிறோம். அதனால் ஏற்படுகிற பக்க விளைவுகளும் அதிகமாக இருக்குது. அதனால தான் நோயை உருவாக்குது. அதனால் நம்முடைய உணவு மென்மையாக இருக்க வேண்டும். அப்போ தான் அது பக்க விளைவு இல்லாததாகவும் அது குறைவானதாகவும். எல்லா உணவுமே கண்டிப்பாக நல்ல விஷயத்தையும் ஏற்படுத்தும், கெட்ட விஷயத்தையும் ஏற்படுத்தும். அதே நேரத்தில் கெட்ட விஷயம் ஏற்பட்டதுன்னா அதை நம்முடைய உடம்பே சரி செய்கிற திறன் நம்ம உடம்புக்கு இருக்கணும். இப்போது ரொம்ப அதிகப்படியான கெட்ட விளைவுகளை ஏற்படுத்துகிற இட்லி, பூரி, பொங்கல் இருக்குல்ல, இது அதிகப்படியான வலிமையையும் அதிகப்படியான கெட்ட விளைவுகளையும் ஏற்படுத்தும். அதனால் அந்த கெட்ட விளைவுகளை சமாளிக்கிற திறன் நமக்கு உடம்புக்கு இல்லாமல் போயிடும். அதனால் நாளடைவில் நமக்கு உடம்புல எதிர்ப்பு சக்தியே போயிடும், நோய் எதிர்ப்பு சக்தியே காணாமல் போயிடும். இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசைலாம் சாப்பிட்டிங்கன்னா ஒரு நாளடைவில் நமக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியே போயிடும். அப்போ தான் ஒரு நோய் முற்றிய நிலை நமக்கு வெளியில் தெரியும். ஆஸ்மாவோ, வீசிங்காவோ, அல்லது புற்றுநோயாகவோ, சுகராகவோ, நீரிழிவு நோயாகவோ, அல்லது சிறுநீரக செயலிழப்பாகவோ, மூல நோயாகவோ, அல்லது மலச்சிக்கலாகவோ, அல்லது உடல் பருமனாகவோ, அல்லது இதய நோயாகவோ, அல்லது மூட்டு தேய்மானமாகவோ, அல்லது இடுப்பு தேய்மானமாகவோ என இப்படி வெவ்வேறு நோய்களாக அது வெளிப்படும் முற்றிய நிலையில். அதனால் சரி, அது இருக்கட்டும். ஆனால் நான் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வலிமை அதிகப்படியான வலிமை தருகிற உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா, அதனால தான் மாமிசம் ஏன் சாப்பிட்றாங்கன்னா அது இன்னும் அதிகப்படியான வலிமை தருவதாக உணர்கிறார்கள். ஆனால் அதனால் பக்க விளைவுகள் அதிகம்.
நீங்கள் ரொம்ப வலிமையை தருகிற மாமிசம்லாம் அதிகப்படியான வலிமை தருகிற உணவாக உணர்கிறாங்க. அதனால அதை சாப்பிட்றாங்க. அதனால் அதை சாப்பிட்டாக்கா மிகப்பெரிய செயல்களை நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை ஏற்படுவதாக உணர்கிறார்கள். அதனால தான் அதை வந்து அவ்வளோ ஆர்வமாக சாப்பிட்றாங்க. மாமிச உணவை சாப்பிட்றதுக்கு காரணமே மிகப்பெரிய செயல்களை செய்ய முடியும், இதை சாப்பிட்டா மிக பிரம்மாண்டமான செயல்களை செய்ய முடியும், இந்த மாமிச உணவை சாப்பிட்டா மிக பிரம்மாண்டமான விஷயங்களை செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை மக்களுக்கு இருக்குது. அதனால தான் அதை வந்து ரொம்ப வெறிபிடிச்சு சாப்பிட்றாங்க. உணவுகளிலே அதான் உயர்ந்த உணவாக நினைக்கிறாங்க. அதனால தான் அதை சாப்பிட்டு வராங்க. சரி, அப்போ வந்து 2040க்கு பிறகு இந்த இயந்திர அறிவியல் உலகம்லாம் செயலிழந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சாலும், நீங்கள் என்ன தான் பெரிய ஆற்றல் மிகுந்த உணவை சாப்பிட்டாலும் உங்களால் வந்து ஒரு பெரிய சாதிக்கலாம் முடியும், பெரிய விஷயங்களை சாதிக்கவே முடியாது. ஏன்னா அடிப்படையில் உங்கள் மூளையின் செயல்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டு விட்டது. அதனால தான் இந்த இயந்திர அறிவியல் உலகமே செயலிழக்குது. மூளையின் செயல்பாட்டில் வந்து நிறைய இடைவெளி, மென்மையாக அது எளிமையாக தொடர்ச்சியாக உழைக்க முடியாத அந்த நிலை, தொடர்ச்சியாக எண்ணங்கள், கனவுகள், நினைவுகள் அது வர முடியாத ஒரு நிலையில் நம்ம மூளையின் செயல்பாடு மாற்றி அமைக்கப்படுகிறது. அதனால் வந்து மனித உயிர்கள் வந்து நீங்கள் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டா உடம்புல வலிமை ஏற்படும். ஆனால் அந்த வலிமையை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த வலிமையை வச்சு நீங்கள் பெரிய விஷயங்களை சாதிக்க முடியாது. காரணம், உங்கள் மூளையின் செயல்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டு விட்டது. மூளையின் செயல்பாடு இப்போது போல் அப்போது இருக்காது. இப்போ வந்து தொடர்ச்சியாக எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, ஓய்வு இல்லாமல் உழைத்து கொண்டே இருக்கிறது. எண்ணங்கள், கனவுகள், நினைவுகள், சிந்தனைகள், யோசனைகள், கற்பனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. அதே இது வந்து நீங்கள் வந்து ஒரு 2023க்கு அப்புறம் பிறக்கிற குழந்தைகள், அதாவது அந்த குழந்தைகளுக்கு வந்து அவங்க வளர்ந்து பெரியவனாகும்போது ஒரு 20 வயசை கடக்கும்போது அவங்களுடைய எண்ணங்கள், கனவுகள் வந்து நம்ம இப்போ இருக்கிறவங்களுக்கு இருக்கிற மாதிரி தொடர்ச்சியாக வராது. இடைவெளி இல்லாமல், ஓய்வு இல்லாமல் வந்து கொண்டே இருக்காது. ஒரு யோசனை வரும், கொஞ்ச நேரம் கழித்து இடைவெளி வெற்றிடமாக இருக்கும், அப்புறம் இன்னொரு யோசனை வரும், அப்புறம் திரும்பவும் வெற்றிடம், அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு சிந்தனை வரும். இந்த மாதிரி தான் வந்து மனதின் செயல்பாடு மாற்றி அமைக்கப்படுகிறது. அதனால் நீங்கள் வந்து சமைத்த உணவுகளை வந்து சாப்பிட்டா கூட உங்களுக்கு வலிமை உணரலாம். ஆனால் அந்த வலிமையை வச்சு எதையும் சாதிக்க முடியாது. அதாவது மிகப்பெரிய விஷயங்களை சாதிக்க முடியாது. இந்த மாதிரி இயந்திர அறிவியல் உலகை காப்பாற்ற முடியாது. இப்போ வந்து நம்ம உப்பு போட்டு சமைச்ச உணவுகளை நம்ம மாட்டுக்கு கூட கொடுக்குறோம். மாடு கூட ஒரு வலிமையை உணரும். கண்டிப்பாக உப்பு போட்டு சமைச்ச உணவுகளை வந்து நீங்கள் கழனி தண்ணி அதில் உப்பு போட்டும் கலக்கும், உப்பு போட்டு தவிடையும் போட்டு கழனி தண்ணியில் வந்து, அதாவது பழைய சாதம் அந்த தண்ணி இதெல்லாம் எடுத்து அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் தவிடை போட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு கிண்டி விட்டால் மாடு அது நல்லா குடிக்கும். அதை குடித்தா மாட்டுக்கு பயங்கர வலிமை வரும். கண்டிப்பாக வெறும் தண்ணியை குடிக்கிறத விட இந்த மாதிரி உப்பு போட்டு அந்த கழனி தண்ணியை குடிக்கும்போது, தவிடெல்லாம் போட்டு உப்பெல்லாம் போட்டு கலக்கி கொடுக்கும்போது அது வந்து சமைத்த தண்ணி. அது நல்லது தெரிஞ்சுக்கோ, அது வந்து சமைத்த தண்ணி. ஒரு பச்சை தண்ணியை குடிக்கும்போது ஏற்படுகிற வலிமையை விட கழனி தண்ணிங்கிறது ஒரு சமைத்த தண்ணி. அந்த சமைத்த தண்ணியான அந்த கழனி தண்ணி குடிக்கும்போது மாட்டுக்கு பயங்கர வலிமை வரும். வலிமை வந்தால் என்ன பண்ணும், மாட்டு வண்டியை நல்ல வேகமாக இருக்கும், நல்ல உழவுக்கு நல்ல வேகமாக உழ முடியும். அதை வச்சுக்கிட்டு அவ்வளோதான் பண்ண முடியும். மற்றபடி அது வந்து பெருசாக வேறு ஒன்றும் அதால் அதே மாதிரி தான் வேறு ஒன்றும் அதால் சாதிக்க முடியாது. அதனால் நாம் வந்து மனித நிலையில் முழுமையடைந்த பிறகு இப்போ நான் அந்த நிலையை அடைஞ்சிட்டேன், அப்படி தான் நான் சொல்கிறேன். அப்போ அந்த நிலையை நான் அடைந்துட்டேன்ல, இப்போ நான் இனிமேல் சமைத்த உணவுகளை சாப்பிட்டா என்னால் வந்து ஒரு இயந்திர அறிவியல் உலகை வந்து காப்பாற்றுற அளவுக்கு என்னால் போராட முடியாது. எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. எனக்கு உடம்புல வலிமை வரும், ஆனால் அந்த வலிமையை வச்சுக்கிட்டு இந்த இயந்திர அறிவியல் உலகை என்னால் பாதுகாக்க முடியும், காப்பாற்ற முடியும், பராமரிக்க முடியும், தொடர்ந்து இதை தக்க வச்சுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வராது. ஆனால் உடம்புல வலிமை இருக்கும். சமைத்த உணவுகளை சாப்பிட்டால், அதாவது சமைத்த உணவுனா அதில் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவு அல்லது இனிப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டா எனக்கு வலிமை வரும். ஆனால் அந்த வலிமையை வச்சுக்கிட்டு, அந்த வலிமைங்கிறது எப்படின்னா ஒரு தற்காலிகமானதாகவும் இருக்கலாம், அல்லது அந்த வலிமையை வச்சுக்கிட்டு கண்டிப்பாக இந்த இயந்திர அறிவியல் உலகை பாதுகாக்கவும் முடியாது, பராமரிக்கவும் முடியாது, தக்க வச்சுக்கவும் முடியாது. அதே மாதிரி தான் 2023க்கு அப்புறம் பிறக்கிற குழந்தைங்க பிற்காலங்களில் அவர்களின் மூளையின் செயல்பாடு மாற்றப்பட்டிருக்கலாம். மூளையின் செயல்பாடு என்பது மனித நிலையில் முழுமையடைந்தவர்களுக்கு இருக்கின்ற அந்த மூளையின் செயல்பாடு அவர்களுக்கு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எனக்கு இருக்குதுல்ல, எனக்கு முதலில் எனக்கு தான் அந்த நிலை வந்தது. அப்போ இது வந்து அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு அது வந்து வரும். அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு அது இயல்பாகவே பிறப்பிலேயே அது வரும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு தொற்று நோய் மாதிரி. இந்த நிலைங்கிறது, இந்த மனித நிலை என்பது ஒரு தொற்று நோய் மாதிரி தான். நிறைய விஷயங்கள் தொற்றி தான் பரவும். அது மாதிரி தான் இதுவும், இந்த நிலையும் ஒரு தொற்றுதல் தான்.
எனக்கு வந்துச்சுன்னா அப்புறம் வேறு யாருக்குமே வராது அப்படின்லாம் கிடையாது. எனக்கு வந்துருச்சுன்னா அதுக்கடுத்து வர இப்போ என் வயசில் இருக்கிறவங்களுக்கு அது வராது. மற்றபடி மனசளவில் அமைதியை உணரலாமே தவிர வேறு ஒன்று என்னுடைய நிலையை யாரும் அடைய முடியாது. என் வயசில் இருக்கிறவங்க அல்லது இப்போ ஒரு 10 வயசில் இருக்கிறவங்களால அடைய முடியாது. ஆனால் இனிமேல் பிறக்கிற பசங்க, அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், 2023க்கு அப்புறம் பிறக்கிற பசங்க அவங்களுக்கு அந்த நிலை வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வந்து தான் தீரும். அவங்க 2023 பிறக்கிறவங்களுக்கு வரலன்னா 2025 பிறக்கிறவங்களுக்கு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்தே தீரும். அது 2023 அல்லது 25ங்கிறது தான் இங்கே கேள்வி. ஆகவே இப்படி இப்போ மனித நிலையில் முழுமையடைந்த நான் இப்போ நான் சமைத்த உணவுகளை சாப்பிட்றேன்னு வச்சுங்களேன், எனக்கு உடனே என்ன ஆகும், என்னுடைய சிந்தனை அப்படியே மாற்றப்படும். நான் ஒரு வலிமையான என்னோட சிந்தனையில் வலிமையான விஷயங்களை பற்றி நான் யோசிப்பேன், கடினமான விஷயங்களை பற்றி நான் யோசிப்பேன். என்னுடைய வலிமை அதிகரித்து விட்டதாக நான் உணர்ந்து கொண்டு நான் என்ன பண்ணுவேன், வலிமையான விஷயங்களை பற்றி யோசிப்பேன், கடினமான விஷயங்களை பற்றி யோசிப்பேன், முரட்டுத்தனமான விஷயங்களை பற்றி யோசிப்பேன். என்னுடைய சிந்தனைகள், கற்பனைகள், யோசனைகள் எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும். அவ்வளோதான். அப்போ நான் திரும்பவும் பழங்கள், காய்கறிகள், பச்சை காய்கறிகள், பழங்களை சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்படியே என்னுடைய சிந்தனை என்னுடைய செயல்பாடு எல்லாமே மென்மையாகவும் எளிதானாகவும் மாறிவிடும். அப்போ நம்முடைய சிந்தனையை எது தீர்மானிக்குதுன்னா, நாம் உண்ணுகிற உணவுகள் தான். சமைத்த உணவுகள் இருக்குல்ல, உப்பு போட்டு சமைத்த உணவு, இனிப்பு கலந்து சமைத்த உணவுகள் உண்டாக்கா நமது உடம்புல பயங்கர வலிமை ஏற்படும். அந்த வலிமை தான் இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்குவதற்கே காரணம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவ்வளோ நூற்றுக்கணக்கான அடுக்குமாடி கட்டிடங்கள், மெட்ரோ, ட்ரெயின், ஃப்ளைட்டு, கப்பல், இந்த மாதிரி ஒரு வலிமையான ரயில்கள், ரயில்வே தண்டவாளம், இப்படியெல்லாம் ஒரு வலிமையான ஒரு உலகத்தை நம்ம உருவாக்கி வச்சது காரணமே இந்த சமைத்த உணவுகளை சாப்பிட்டனால தான். அந்த சமைத்த உணவுகளை உட்கொண்டதால் நமக்கு ஏற்பட்ட அந்த வலிமை நமக்கு கொடுத்த ஒரு தன்னம்பிக்கை, அதுதான் காரணம். அப்போ இப்போ எதிர்காலத்தில் நம்ம இதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாமே, இந்த உலகத்தை தக்க வச்சுக்கலாமே அப்படின்னா அதுவும் முடியாது. அதுக்கும் தடை விட்டது. ஏன்னா நமது மூளையின் செயல்பாடு மாற்றி அமைக்கப்பட்டு விட்டது. இனிமேல் நீங்கள் எல்லாமே சிந்தித்து முடிக்க போகிறீங்க. அதாவது நமக்கு ஒரு அடிப்படையான தெளிவு இல்லை, அந்த தெளிவை பெறுவதற்காக நம்ம சிந்தித்தோம். அந்த சிந்தனையை வச்சு தான் இந்த உலகத்தை உருவாக்கணும். இப்போ நமக்கு அடிப்படையான விஷயங்களை பற்றி ஒரு தெளிவு வந்துருச்சு. நிறைய குழப்பங்கள் இருந்து அந்த அடிப்படையான விஷயங்களை பற்றி இப்போ நமக்கு ஒரு தெளிவான நிலைக்கு வந்துட்டோம். இனிமேல் தொடர்ந்து நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருப்போம், இதே மாதிரி சிந்திச்சுக்கிட்டே இருப்போம், அதை வச்சு நம்ம இந்த இயந்திர அறிவியல் உலகை பாதுகாத்துக்கலாம் அப்படின்னா அது முடியாது. நமக்கு ஒரு குழப்பம் இருந்தது, அந்த குழப்பத்தை தீர்க்க வேண்டும் என்கிற அந்த ஒரு கோபம் இருந்தது. அந்த கோபத்தை வச்சுக்கிட்டு நாம் என்ன பண்ணிட்டோம், இந்த மாதிரி ஒரு இயந்திர அறிவியலை உருவாக்கிட்டோம். அந்த கோபத்தை இப்போ அந்த கோபம் தனிய போகுது. ஏன்னா நமக்கு குழப்பம் தீரப்போகுது, கோபமும் தனிய போகுது. அதுக்கப்புறம் நம்மளால் இந்த இயந்திர கோபம் இல்லை, குழப்பம் இல்லை, கோபமும் இல்லை. இப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம் நம்மளால் பாதுகாக்க முடியாது. ஏன்னா நமக்கு அந்த கோபத்தை நம்ம இழக்கிறோம். ஏன்னா நமக்கு குழப்பங்கள் தீர்ந்து விட்டது. நாம் தெளிவான மனநிலையை அடைந்து விட்டோம், அமைதியான மனநிலையை அடைந்து விட்டோம். கோபம் என்பது இப்பொழுது நமக்கு இல்லை. அதனால் நம்மளால் இந்த இயந்திர அறிவியல் உலகம் பாதுகாக்க முடியாது. அதுதான் முக்கியம், அதுதான் உண்மை. இனிமேல் எதிர்காலத்தில் அது நடக்கும்.